பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சூரா பக்ராவுடைய முதல் பக்கத்தை நிறைவு செய்தோம். அதை தொடர்ந்து அல்லாஹ்வின் உதவியால் சூரா பக்ராவுடைய இரண்டாவது பக்கத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். இது உங்களுக்கு மத்தியிலே அந்த பக்கத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் சூரா பக்ராவுடைய இரண்டாவது பக்கம். பாருங்க, இந்த பக்கத்தில் நாம் 10 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். வசனம் எண் 6 15 வரைக்கும் 4 செய்திகள் இன்ஷா அல்லாஹ் இதுலயும் இருக்கு. முதல் பக்கத்துல நம்ம 5 வசனங்கள் பார்த்தோம். அந்த 5வது வசனம் 2வது பக்கத்தின் முதல் வரியில தான் இடம் பெற்றிருக்குது. ஆனா கருத்து ரீதியில் அது முதல் பக்கத்தோடு உள்ளதுனால நம்ம அதை சென்ற பக்கத்தோடு சேர்ந்தா பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முத்தகீன்களுடைய பண்பு என்பது 5வது வசனம் வரைக்கும் இடம் பெற்றது. இப்ப 6 15 வரைக்கும் 4 செய்திகளாக இந்த பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எல்லா பக்கத்திலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 4 செய்திகள் இருக்கும். ஓகே, முதல் பக்கத்துல 4 செய்திகள் ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். புகழ நிச்சயம் அல்லாஹ் வரைக்கும் முதல் செய்தி. 2வது, இறைவனிடத்தில் ஹிதாயத்து கேட்பது, ஹிதாயத்துக்கான துவா. 3வது என்ன? குர்ஆன் என்பது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டி. 4வது முத்தகீன்களின் பண்பு. இப்படி நம்ம படிச்சோம்ல. இப்ப அடுத்து அதே மாதிரி 2வது பக்கத்துல 4 செய்தி. இந்த ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற 4 செய்தியை நான் உறுதியா சொல்லிக்கிறேன், நிச்சயமா நம்ம மனசுல பதிவா இது பசுமையா பதிவாக இருக்கணும், நினைவுல நம்மளுக்கு இருக்கணும். சரிங்களா? 2வது பக்கத்துல அந்த 4 செய்தி, 3வது பக்கத்துல அந்த 4 செய்தி, அந்த 4 பாயிண்டோட கீவேர்ட்ஸ் சொல்லும் போதே அது அப்படியே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கீவேர்ட்ஸ் சொல்றோம். இப்போ 2வது பக்கத்தை அப்படியே சுருக்கமா நம்ம மைண்ட்ல வைக்கிறது எப்படி? காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி, குழப்பம் விளைவிக்கக்கூடிய முட்டாள்கள், இரட்டை முகம் போடக்கூடிய முனாஃபிகீன்கள், இரட்டை முகம் வேடம் போடக்கூடியவர்கள். அதை பத்தி விளக்க படிக்க போறோம். இந்த 4 வார்த்தைகள், இந்த 4 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். இப்ப படிச்சு முடிக்கும் போது இந்த அமருடைய இறுதியில இன்னும் உங்களுக்கு நல்லா இது உங்களுக்கு பதிவாயிரும். இப்போதைக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த 4ஆ பிரிக்கிறோம். அது 4ஆ பிரிக்கிறது, அந்த 4 சப்ஜெக்டை நம்ம ஒரு கலரிங்ல கலர் மாத்தி கொடுக்கறதும் ஒரு புரிதலுக்காகத்தான். சரிங்களா? இது ஒரு கலர்ல, இது ஒரு கலர்ல, இது ஒரு கலர்ல, இது ஒரு கலர்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா 4 செய்தி இதுல இருக்கு. இப்படிதான் நம்ம முழு குர்ஆனையும் ஒவ்வொரு பக்கத்துல 4 செய்தியை படிக்க போறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லா பக்கத்துலயும் 4 செய்தி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 4க்கும் மேற்பட்ட செய்திகள் இருக்கலாம். அதை நம்ம 4ஆ ஒரு புரிதலுக்காக பிரிச்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா? அப்போ 2A 2B 2C 2D அப்படிங்கிற மாதிரி 2வது பக்கத்தினுடைய ABCD என்பதாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, பாருங்க, இன்றைய அமர்வினுடைய முதல் வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல்லதீன கஃபரூ ஸவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். நிச்சயமாக காஃபிர்களை, இறைவனை நிராகரிப்போரை நீர் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் ஈமான், இறை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ முதல் பக்கத்துல முத்தகீன்களுடைய பண்பு சொல்லப்பட்டது. முத்தகீன்கள்னா யாரு? மாஷா அல்லாஹ், தொழில் நிலைநாட்டுவாங்க, தான தர்மம் கொடுப்பாங்க, வறுமை நாள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தின் அனைத்து வேதங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. இப்படி நம்ம சவாஉன் அலைஹிம், இது அவர்களுக்கு சமமே. அதாவது அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செஞ்சாலும், அன்தர்தஹும், நீங்க எச்சரிக்கை செஞ்சாலும் சரி, அம்லம் துன்திர்ஹும், அல்லது நீங்க எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாட்டியாலும் ஒண்ணுதான். செவிடங்காதுல ஊதுற சங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இருமாப்பு கொண்ட நிராகரிப்பாளர்கள், தஃப்சீர் ஜலாலைன்ல உதாரணம் கூட குறிப்பிடுவாங்க. அபி ஜஹல் அபி லஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அபு ஜஹல், அபு லஹப் போன்ற உண்மை சத்தியத்தை தெரிந்தும் வேண்டுமென்று நிராகரிக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர் இருக்கிறாங்களே, இது எல்லா காலத்துல இருக்காங்க, நம்ம காலத்துல இருக்கிறாங்க. இஸ்லாத்தை வேண்டுமென்றே வன்மமாக எதிர்க்கக்கூடியவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் வன்புடியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு என்னதான் நம்ம தாவா பண்ணாலும், என்னதான் எச்சரிக்கை செஞ்சாலும், நரகத்தை பத்தி சொர்க்கத்தை பத்தி சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு புரிந்தாலும் தெரிந்தாலும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். லா யுமினூன், தே டோன்ட் பிலீவ். அல்லாஹ் சொல்றான், அவங்க ஈமானையே கொள்ள மாட்டாங்க. இது இருமாப்பு கொண்ட, சத்தியத்தை தெரிந்த பிறகும் ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்பதாக மார்க்கறிஞர்கள்
முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீர் இப்னு கஸீர் உட்பட எல்லா தஃப்சீரையும் இந்த கருத்தை பார்க்க முடியும். அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள். சத்தியம் என்னன்னு தெரிஞ்சா அதை காது கொடுத்து கேட்டு அது என்னங்கிறத செவிதாழ்த்தணும், அது என்னங்கிறத கன்சிடர் பண்ணணும், சிந்திக்கணும் அப்படிங்கிற நிலையில் உள்ளவங்க இவங்கெல்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து அவங்களுடைய பண்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்றான். ഖതമല്ലാഹു അലാ ഖുലൂബിഹിம் വഅലാ சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவ வலஹும் அஸாபுன் அதீம். ഖതமல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களிலும் அவருடைய செவி புலன்களிலும் முத்திரை வைத்து விட்டான், முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களுடைய பார்வையின் மீது ஒரு திடை கிறக்கிறது, திடை ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. ഖതமல்லாஹ், அல்லாஹ் சீல் பண்ணிட்டான், சீல்டு. அவங்களுடைய இதயங்கள் கல்புடைய பன்மை குலூபன், அவங்களுடைய இதயங்கள் சீல்டாக இருக்கிறது. இந்த செஷனை பொறுத்தவரை நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது என்ன வினை சொல்லா பேர் சொல்லாத ஒரு ஒருமை பன்மை எல்லாத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். சரி, யதார்த்தமா சில இடங்களை நான் குறிப்பிட்டுட்டு இப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போவேன். பட் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையோட வகுப்புலதான் கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம கருத்து விளக்கம் தஃசீரை தான் பார்க்க போறோம். சரி, அவங்களுடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். அதாவது சீல்டா இருக்கிறது, அது தாளிடப்பட்டதை போன்று ஆகிவிட்டது. வஅலா சம்இஹிம், அவங்களுடைய செவியின் மீதும் அவங்களுடைய உள்ளங்கள் மீது ஒரு முத்திரை இருக்கிறது, அது லாக்டா இருக்கு. வஅலா அப்சாரி கிஷாவா, அவங்களுடைய பார்வைகள் மீது ஒரு திரை இருக்கிறது. இஷாவதன் என்று சொன்னால் திரை என்று பொருள். திரை என்பது ஏற்படுத்தப்பட்டதாக இது இருக்கிறது. அதனால அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? யுமினூன் சில ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? அவங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி பூட்டு போடப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன செய்யறது? அவங்களுக்கு எல்லாம் காது இல்லையா? சத்தியத்தை பத்தி சொன்ன கேட்க மாட்டாங்களா? காது இருக்குது, ஆனாலும் காது இருந்து அவன் செவிட. கண் இல்லையா? அவங்க அத்தாட்சிகளை பார்த்து, இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்த்து புரிஞ்சு அவங்க இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? கண் இருந்து அவன் குருடன் என்று அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வர்றான். அப்போ ஒரு திரை ஏற்பட்டிருப்பதை போன்று, திரை இருந்தா எப்படி தெரியாதோ, நம்ம ஒருத்தரை பாக்குறோம்னு நினைக்கிற, ஒரு ஸ்கிரீன் போட்டா ஏன்பா ஸ்கிரீன் போட்டு மறைச்ச, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம்ல. ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? ஸ்கிரீன் போட்டா எப்படி தெரியும்? ஒரு திரை இருக்குது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சத்தியத்தை பார்க்காமல் அல்லாஹ்வுடைய குதிரத்துக்களையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் அவர்கள் கண்கொண்டு பார்த்தாலும் படிப்பினை பெறாமல் இருப்பதன் காரணத்தினால் ஒரு திரை இருப்பதை போன்று என்ற அர்த்தத்தால சொல்ல வர்றான். அதனால இப்படிப்பட்ட திமிருத்தனமாக அவங்களுடைய உள்ளம் இருந்தும் உள்ளம் செத்தவர்களாக, காது இருந்தும் செவிடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக அவர்கள் இருப்பதன் காரணத்தினால், இப்படி இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்காமல் நிராகரிப்பின் மீது அவர்கள் இருப்பதன் காரணத்தினால் உலகும் மேலும் அவர்களுக்கு உண்டு, லகும் அவர்களுக்கு உண்டு, அதாபுன் தண்டனை உண்டு. எப்படிப்பட்ட தண்டனை? அதீமுன் மகத்தான, கிரேட்டர், மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எச்சரிக்கிறான். இது பொதுவாகவே இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இல்லாத இருமாப்பு கொண்ட இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாருக்கும் பொருந்தும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனே என்று இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களாக, ஏத்திஸ்டா இருந்தாலும் சரி, பாலித்தீஸ்டா இருந்தாலும் சரி, பலதெய்வ கொள்கை கொண்ட பாலித்தீஸ்டா இருந்தாலும் சரி, ஏத்திஸ்டா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அனைவருமே இதில் அடங்குவார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட திமிர் பிடித்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவங்கள அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மாபெரும் நரகத்தை கொண்டு தண்டிக்க இருக்கிறான் என்பது இந்த செய்தி. அடுத்த வசனத்திலிருந்து இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா வமினன் நாஸ். அப்ப முதல் பாயிண்டர் நம்ம 2A பாயிண்டர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 2A பாயிண்டர் என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? பாருங்க, 2A உடைய பாயிண்டர் காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை. இதை நம்ம பார்த்துட்டு இப்ப முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை எனக்கூடிய அந்த பாயிண்டரை இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்ன? وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ. وَمِنَ النَّاسِ, மக்களில் இப்படியும் இருக்கிறார்கள், மக்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். مَن يَقُولُ, அவர்கள் கூறுகிறார்கள், இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல. அல்லாஹ்க்கு தான் தெரியும். உள்ளத்தை பார்க்கக்கூடிய அல்லாஹ் அதை அம்பலப்படுத்துறான். வாயால சொல்றாங்க, உள்ளத்தால் அவர்கள் ஈமான்தாரிகள் அல்ல. நாஸ், மக்களில் இப்படியும் சிலர் யகூல், அவர்கள் கூறுகிறார்கள், ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், வபில் யௌமில் ஆகிர், மறுமை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். வமா ஹும் பிமுஃமினீன், உண்மையில் அவர்கள் விசுவாசிகள் அல்ல. முத்தகீன்களுடைய பண்பை பார்த்து அவங்க அல்லாஹ்வின் மீது, மறைவானவற்றின் மீது, அல்லாஹ்வின் மீது, மறுமையின் மீது எல்லாம் நம்பிக்கை கொண்டார்கள்ங்கிறது அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டான். உண்மையான முத்தகீன்கள் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அது அவர்களுடைய பண்புன்னு சொல்றான். அடுத்த பக்கத்துல பொய்யாக இப்படி சிலர் சொல்றாங்க, அது உண்மையான ஈமான் அல்ல என்று சொல்லப்படுகிறது. இது யாரு?
என்று பார்க்கும் பொழுது, தஃப்சீர்களில் பார்க்கும் பொழுது நீங்க பிரதானமாக எல்லா தஃப்சீர்களிலுமே ஆல்மோஸ்ட் நீங்க பார்க்கலாம். இது வந்து சிஃபத்துல் முனாஃபிகீன். இது முனாஃபிகீன்களுடைய பண்பை, முனாஃபிகீன்கள் பற்றிய செய்தி தான். திக்ருல் முனாஃபிகீன் தான் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஹிப்போக்ரேட்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய இருமுக வேடமிடக்கூடிய முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்களுடைய நிலையை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க ஏமாத்துறதுக்காக வேண்டி வந்து பொய் சொல்றாங்க. நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஷஹாதா பரிமாறலாம் செஞ்சிருக்கிறாங்க, உங்களை நாங்க ஏத்துக்கிட்டோம், அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், நாங்க இஸ்லாத்தின்படி நாங்க நடப்போம், மறுமை நாள் மீது நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அதுக்காக நாங்க தொழுகிறோம், ஈமான் கொள்றோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றாங்களா? கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஹும் பிமுமினீன். மா என்றால் இல்லை, ஹும் அவர்கள் இல்லை, பிமுமினீன் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக, அவர்கள் விசுவாசிகளாக இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா ஏமாத்துறதுக்காக தான் அவங்க சொல்றாங்கிறத அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான். யுகாதிஊன் அல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யுகாதிஊன் அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். யுகாதிஊன் அல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் ஏமாற்ற விரும்புகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறு இல்லை, எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப யுகாதிஊன் அல்லாஹ், ஹாதஅ யுகாதிஉ என்று சொன்னால் ஏமாற்ற நினைக்கிறது, ஏமாத்தலான்னு பார்க்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹாதஅ யுகாதி. யுகாதிஊன் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள், ஏமாற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். யாரை? அல்லாஹ்வை. வல்லதீன ஆமனூ, மேலும் ஈமான் கொண்டவர்களை, ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ்வையும் அவர்கள் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகிறார்கள், ஏமாத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வமா யக்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை. ஹதா யக்தா என்று சொன்னாலும் ஏமாற்றுதல், ஹாதா யுகாதி என்று சொன்னால் ஏமாற்றுதல், ஏமாற்ற வேண்டும் என்று கருதுதல், ஆசைப்படுதல், அந்த அர்த்தம் அதுல வரும் அந்த அமைப்புல சொல்லும் போது. வமா யக்தஊன் அவர்கள் ஏமாற்றவில்லை, இல்லா அன்ஃபுஸஹும் தங்களைத்தாங்களே தவிர அவர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை. வமா யஷ்உரூன் ஆனா அவங்களுக்கு அது தெரியாது, நம்மளதான் ஏமாத்திக்கிறோங்கிறது தெரியாது. படிக்காமலே ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிற பசங்க வந்து நீ வந்து நஷ்டமாகிற போற, ஆனா உனக்கு தெரியல, உனக்கு புரியல, என்ன ஆக போகுதுன்னு உனக்கு புரியல அப்படின்னு நம்ம வந்து அதை உண்மையிலே புரிஞ்சவங்க அக்கறையோட சொல்ற மாதிரி தன்னைத்தான் ஏமாத்திட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு விளைவு இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க வந்து பொய்யா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், நாங்க வந்து இஸ்லாத்தின்படி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில் அவர்களிடத்தில் ஈமான் என்பது இல்லை. அப்ப என்ன இருக்கு? அல்லாஹ் தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன். ஃபீ குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது, மரதுன் நோய் இருக்கிறது, அவங்க உள்ளங்களில் நோய் இருக்கிறது, உடல் நோய் அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்தில் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தஃப்சீரை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்கும் நிறைய கருத்தை அவங்க சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. இதுலயும் அவங்க சொல்லுவாங்க, மரதுன் என்று சொன்னால் ஷக்குன், சந்தேகம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகம், அல்லாஹ் இருக்கிறானா இல்லைங்கிற சந்தேகம், மறுமை இருக்கா இல்லைங்கிற சந்தேகம், சந்தேகத்தோட ஏமாத்துறதுக்காக வேண்டி அவங்க வந்து பொய்க்காக சொல்றாங்க. அப்ப மரதுன் அவங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் இருக்கிறது, ஷக், அதாவது மறுமையின் மீதும் அல்லாஹ் மீது சந்தேகம் தான் இருக்கு. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அவங்களுடைய நோயை, அந்த பலகீனத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறான். வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன் அவர்களுக்கு கொடுமையான வேதனை இருக்கிறது. வலஹும் மேலும் அவர்களுக்கு உண்டு, அஸாபுன் தண்டனை, எப்படிப்பட்ட தண்டனை? அலீமுன் அதாவது நோவினை தரக்கூடிய, வலி தரக்கூடிய, அலீமுன் சொன்னா பெயின்ஃபுல் டார்மெண்ட், பெயின்ஃபுல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப வலி தரக்கூடிய ஒரு அதாப் அவர்களுக்கு உண்டு. எதனால்? பிமா கானூ யக்ஸிபூன் அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்ததின் காரணத்தினால், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருப்பதின் காரணத்தில். என்ன பொய்? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டோன்னு சொன்னது பொய், மறுமை நாள் மீது ஈமான் கொண்டது சொன்னது பொய், இன்னும் அவங்களுடைய சில பொய்லாம் அடுத்த வசனங்கள்ல வரப்போகுது. இப்படிலாம் அவங்க பொய் பேசி திரியறதின் காரணத்தினால, பொய்யான ஈமானை அவங்க சொல்றதின் காரணத்தினால, உண்மையான ஈமானை அவர்கள் கொள்ளாததின் காரணத்தினால அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். இப்ப இந்த இடத்துல நம்மள்ட்ட ஒரு கேள்வி வரலாம், அவங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்கு, சந்தேகம் இருக்குது, ஷிர்க் இருக்குது, அதாவது இது மாதிரியான ஒரு நோய் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தினானே அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அப்படி அதிகப்படுத்துறானா? அல்லாஹ் ஏன் அப்படி அதிகப்படுத்தணும்? ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறதே அல்லாஹ் தஆலா இன்னும் அதை சிவியர் ஆக்கி விடுறான் அப்படின்னு ஒரு தவறான கோணத்தில் இதை பார்க்க கூடாது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே அவர்கள் புரிந்து இஸ்லாத்தை பற்றி தெரிந்து ஏமாற்ற வேண்டும். இவங்க ஏன்
இந்த இடத்துல ஒரு பின்னணி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சொல்றது பொருத்தமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த முனாஃபிக்கீன்கள் ஏன் வந்தாங்க தெரியுமா? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுவாங்க. அதாவது மக்காலேருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? முஹாஜிரீன்கள் சொல்லுவோம். அதுல யாராவது முனாஃபிக்கீன் இருந்தாங்களா? நீ வரலாறு எடுத்து பாருங்களேன். ஒருத்தங்க கூட கிடையாது. ஒருத்தங்க கூட நோ ஒன் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் முஹாஜிரின். ஓகேங்களா? முஹாஜிரின்கள்ல வந்து ஒருத்தங்க கூட முனாஃபிகீன்கள் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே விரும்பி இஸ்லாத்தை ஏத்துட்டு ஊரு உலகத்தை அந்த மண்ணையே விட்டுட்டு அல்லாவுக்காக வந்தவங்க. அதுல யாருமே முனாஃபிகீன்கள் இல்லை. இந்த மதீனாவுடைய மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னா, மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல மக்களும் நிறைய பேர் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியில இருந்தே. அதை தாண்டி பல கோத்திரத்தார்கள், இந்த யூதர்கள், வேதக்காரர்கள் இவங்களாம் இருந்தாங்க. குறிப்பா 3 வம்சாவளியினர்கள் இருந்தாங்க. 3 கோத்திரத்தார்கள் இருந்தாங்க. யார் அப்படின்னு சொன்னா, அதாவது 2 பெரிய வம்சம் இருக்குது மதீனால. அது எல்லாருக்கும் தெரியும். அவுஸ் ஹஸ்ரஜ். அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற 2 பெரிய பாரம்பரியம் இருக்கு. இந்த 2 பாரம்பரியத்திற்கு 3 கோத்திரத்தார்கள் அவர்களை சார்ந்தவர்களா, அவர்களுக்கான சப்போர்ட்டர்ஸாக, ஆதரவாளர்களாக இருந்தாங்க. யாருன்னா பனு கைனுகா. பனு கைனுகா அப்படிங்கிறவங்க வந்து ஹஸ்ரஜினுடைய ஆதரவாளர்கள். அதே மாதிரி பனு குறைதா, பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பனு குறைதாவும் பனு நதீரும் அவுஸுக்கான ஆதரவாளர்கள். இவர்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் யூதர்கள் வழியில வந்தவங்க, மதீனத்தின் பூர்வீக மக்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. இதுல இருந்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா இந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தன் தான் யார் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா பின் உபை இப்னு சலூல். அந்த முனாஃபிக்கீன்களுடைய தலைவன் சொல்லி நம்ம பாக்குறோம்ல, அவன் வந்து இந்த ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவன் தான். அவனை வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு வரணும், அவனை தலைமையை ஆக்கணும், தலைவனை ஆக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்துச்சு. எப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்துல, அங்க மக்கால ஹிஜ்ரத் நடக்குது. ஹிஜ்ரத் வரக்கூடிய சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் அங்கிருந்து புறப்படுறாங்க. இங்க யதார்த்த சூழ்நிலை அவன் தலைவன் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு மவுஸ் கூடிருச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்று இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் புதுசா நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப இவனுக்கு ஆதரவாளர்களாக இருந்தவங்க எல்லாமே இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிச்சாங்க. இப்னு கஸீர் நீங்க இதை பார்க்கலாம். அப்போ அவனை கைவிட்டுட்டு மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றி அவங்க பின்னாடி போய் பையத் செஞ்சு முஸ்லீம் ஆகி கூட்டம் பெருகிட்டே போகுது. ஒரு பக்கம் மக்காலேருந்து வந்த முஹாஜிரீன்கள் அவர்கள் ஒரு தொகையா இருக்கிறாங்க. திரும்ப ஹிஜ்ரத் செஞ்சு வந்து சேர்ந்துட்டே இருக்காங்க. இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது. மதீனாலையும் ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவங்களும் ஆதரவு கொடுத்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டே இருக்காங்க. அன்சாரிகள்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தங்க வரும்போது அப்படியே வர்றதான ரசூலுல்லாஹ்வுடைய தாவா பணி ஆரம்பிக்குது மதீனால. ரசூலுல்லாஹ்வுடைய பிரசங்கங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைகள், ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள், அழைப்பு பணிகளை வைத்து மக்கள் எல்லாம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஒவ்வொருத்தங்களை பார்த்து அல்லாஹ் நம்மளுக்கு ஹிதாயத்தை தந்துட்டான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனுக்கு வந்து அது காட்டமாயிருச்சு. அதனாலதான் இது இப்படியே விட்டா சரி வராது. நம்மளும் இப்ப அவனால எதிர்க்க முடியல. அப்ப அவனுக்கு வலு குறைஞ்சனால நேரடியாக எதிர்க்க முடியல. இப்ப நம்ம எதிர்த்து என்னதான் நீங்க தலைவனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்க முடியல. உள்ளத்துக்குள்ள அந்த குரோதம் இருந்துச்சு, வெறுப்பு இருந்துச்சு. நம்மள தலைவரா ஆக்கக்கூடிய ஒரு கனிந்த நிலை வந்த பிறகு இவர் பறிச்சுட்டு போயிட்டாருன்னு ரசூலுல்லாஹ் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி, இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு, வந்தேரிகளாக வந்தவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன பின்னமா ஆகணும். அப்போ வீரமாக தைரியமாக நேருக்கு நேரம் வந்து எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லாதனால அவன் என்ன செஞ்சான், சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சரி நானும் ஏத்துக்கிட்டேன், நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இஸ்லாத்தை ஏற்பதை கொண்டு அவன் அறிவிப்பு செய்தான். அவனுடைய சில ஆதரவாளர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ஆனா அவங்களுக்குள்ள என்ன செய்தி அப்படின்னா, நம்மலாம் இஸ்லாத்தை வேற இருக்கணும். அப்ப நம்ம வேடமிட்டு நாம் இஸ்லாமியர்களை போன்று நடித்து இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக் தனத்தை பண்ணாதான் அவங்கள நம்ம வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய செய்தியெல்லாம் நம்மளுடைய இவர்களுடைய பகிரங்க விரோதிங்கிறது மக்கத்து காஃபிர்கள். அவங்க எதிர்க்கலாம், நம்ம எதிர்க்க முடியாது. அதனால நம்ம இவங்களுடைய செய்திகள் ரகசியத்தெல்லாம் என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம எத்தி வைப்போம். அப்ப நம்ம வெளியாளா இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்காத வெளியாளா இருந்தா நம்மளால அவங்களோட செய்திகள் ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் நாங்க உங்களுக்கு எதிரானவங்க இல்லைங்கிறது காட்டிக்கிறதுக்காகவும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கதை போன்று நடித்தார்கள். அந்த ஷஹாதத்தினுடைய அந்த உடன்படிக்கையை அவர்கள் பொய்யாக சொன்னார்கள். இதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா. அவங்களோட உள்ளத்துல நோய் இருக்குது, அவங்க பொய் சொல்றாங்க, நல்லதுல சொல்றதெல்லாம் இந்த நபர்களை தான் சொல்றான் அப்படிங்கிறது இப்ப நம்மளுக்கு நல்லா புரியும். அடுத்த வசனங்களும் நம்மளுக்கு இன்னும் இதை நம்மளுக்கு நல்ல புரிதலை தரும். இந்த நிலைமையில தான் அவர்கள் முனாஃபிக்கீன்களாக பலர் வந்து மதீனாவில் இருந்தார்கள். மொத்தம் மக்கா காலம் வரைக்கும் முனாஃபிக்கின் ஒரு வார்த்தையே இல்லை, முனாஃபிக்கின்னு சொல்லி யாருமே இல்லை. மதீனாக்கு வந்த பிறகுதான் அந்த மதீனத்து மக்களில் வந்த ஒரு சிலர் தான் வந்து
முனாஃபிக்கின்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாமே போய் சொல்றாங்க. அவங்களோட உள்ளத்துல நோய்தான் இருக்குங்கிற அல்லாஹ்ல வந்து அடையாளப்படுத்திட்டே இருக்கான். ஓகேங்களா? இப்ப 2வது பாயிண்டரும் முடியுது. அடுத்து 3வது பாயிண்டருக்கு வரோம். ஓகேங்களா? இந்த 3வது பாயிண்டர்ல என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குழப்பம் அதை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்ட குழப்பத்தை விளைவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வருது. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ அவர்களிடத்தில் கூறப்பட்டால், அதாவது அவங்க குழப்பம் செய்யறாங்கிறது தெரியுது, ஒழுங்கான முறையில் இஸ்லாத்தை அவங்க பின்பற்றுறதில்ல, இங்கே செய்தி கேட்டு அங்கே சொல்றாங்க, அவங்க மூலமா சில குழப்பங்கள் விளைவிக்கப்படுதுங்கிறது வெளிப்படையாக தெரியுதான் செய்யுது. அப்போ வந்து முஸ்லீம்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, if it is said to them, பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமா நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். if it is said to them, அவர்களிடத்தில் இப்படி சொல்லப்படல் என்னன்னு, லா துஃப்ஸிது ஃபில் அர்தி, பூமியில குழப்பம் உண்டாக்காதீங்க, ஃபித்னா செய்யாதீங்க, ஃபஸாத் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா, காலு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா நஹ்னு நாங்கள் இருப்பதெல்லாம் முஸ்லிஹூன், சீர்திருத்தவாதிகளாகத்தான் இருக்கிறோம், சமாதானம் செய்யறவங்களா தான் இருக்கோம். நீங்க அங்கே போய் ஒண்ணு பேசுறீங்க, வந்து இங்க பேசுறீங்க அப்படின்னா நல்லபடியா சொல்றோம், நல்லதா சொல்றோம், நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றோம், ரொம்ப வல்லவங்கன்னு சொல்றோம்னு சொல்லி அவங்க கதை கட்டினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் பொய் சொல்கிறார்கள், அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஓகே, அப்ப அவர்களுடைய வேலையை என்ன செய்யறாங்க, இருமுக வேடமிடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அதை வந்து அந்த முகத்திரையை கிழிச்சு அவங்க எப்படிப்பட்ட அந்த மூஞ்சிகளை தெரிஞ்சுக்கிங்க, இதுதான் அந்த மூஞ்சிங்க என்று அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். சூரா முனாஃபிகூன் ஒரு சூறாவே இருக்கு, 63வது சூரா. அதனுடைய முதல் வசனமே அப்படிதான், இதா ஜாஅகல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். உம்மிடத்தில் முனாஃபிகீன்கள் வந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்கள் சாட்சி கூறினால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இடையில அல்லாஹ் தஆலா பேசுறான். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க தான், அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சாட்சி சொல்றான் முனாஃபிகீன்கள் பொய்யர்கள் என்று. அவங்க சாட்சி சொல்றாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், உண்மை இறை தூதரை ஏற்றுக்கொண்டோம், உங்கள்கிட்ட வந்து சாட்சி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சாட்சி கேட்டுக்கிறீங்க, அல்லாஹ் சாட்சி சொல்றான், நானும் சாட்சி சொல்றேன், அவங்க எல்லாம் பொய்யர்கள், நம்பிராதீங்கன்னு அல்லாஹ் தஆலா இது வந்து சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லிடுவான். எதெல்லாம் சொல்லணுமோ, எந்த விஷயத்துலலாம் இவங்க வந்து கவனமாக தெளிவாக இங்க இருக்கணுமோ அந்த மாதிரி விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லிடுவான். அந்த மாதிரி தான் இங்கேயும் அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். ஆனா அவங்க எப்படிலாம் பச்சை வேஷம் போடுறாங்க பாருங்க. நாங்க எங்களை விட நல்லவங்க யாரா பார்க்கணும்னா நல்லதுக்காக தான் சொன்னேன். இப்படி நிறைய பேர் நம்மளையும் சிலருக்கு இந்த பண்பு இருக்கும். அதாவது கோல் மூட்டு போறவங்களா இருப்பாங்க, பத்தி வைக்கிறவங்களா இருப்பாங்க, நம்மளை பத்தி தப்பா சொல்லுவாங்க, மற்றவங்களை பத்தி நம்மள தப்பா சொல்லுவாங்க. இப்படி வந்து விரோதத்தை ஏற்படுத்துவதற்காக, பகைமையை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி, ஆகாம போயிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்வாங்க. என்னங்க இப்படிலாம் செய்றீங்களே அப்படின்னு கேட்டா, நல்லதான் சொல்றேன், நல்லதுதான் சொன்னேன், நான் இப்படிலாம் சொல்லி அப்படிலாம் சொல்லி அப்படி சொல்றானு சொல்றாங்க. பாத்தீங்களா, நல்லா பாதுகாக்கணும். இதெல்லாம் நிஃபாக் தனம், நயவஞ்சகத்தனம். இந்த நயவஞ்சகத்தனம் நம்ம இடத்துல வராம நம்மளுடைய உள்ளத்தை நம்ம வந்து சரிப்படுத்தி கொண்டே இருக்கணும். சஹாபாக்களே பயப்படுவாங்க, என் இடத்துல நயவஞ்சகத்தனம் வந்துருச்சான்னு சொல்லி. சரி, அதனால நயவஞ்சகர்னா ரசூலுல்லாஹ் காலத்துல நயவஞ்சகர்கள் அவங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த பண்பு நம்ம இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, முனாஃபிக்கினுடைய பண்பு 3. இதா ஹத்தஸ கதப, அவன் வந்து பேசினா பொய்யே பேசான். அதே மாதிரி துமீன ஹான, அவன் இடத்துல அமானிதம் கொடுக்கப்பட்டா அதை மோசடி செய்வான். அதே மாதிரி வாய்த அஹ்லஃப, அவன் தான் வாக்குறுதி கொடுத்தா மீறிடுவான். இதெல்லாம் இஸ்லாமியர்கள்ட்ட முஸ்லீம்கிட்ட இல்லாம தான் இருக்கும். பேசினா பொய் பேசாம பொய்யே பேசுறது இல்லையா, அமானிதம் கொடுத்தா அதை நல்லா பாதுகாக்கிறாங்களா, வாக்குறுதி கொடுத்தா அதை மீறாம இருக்கிறாங்களா, அதை பூர்த்தி செய்யறாங்களா, எல்லா மோசடியுமே இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறது என்பது சொல்லி நம்மள நாமளே வந்து புண்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால முனாஃபிகீன்களை பத்தி இந்த பக்கத்துல படிக்கிறோம்னா அது அவங்க ஸ்டோரி, அவங்க சாப்டர், அவங்கள பத்தியான எபிசோட் நினைக்காதீங்க. இது நம்மிடத்தில் இந்த பண்பு இருக்கா இல்லையாங்கிறதான் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இதான் சஹாபாக்களுடைய பண்பு. ஒவ்வொன்றையும் படித்தால் அது தங்களோடு ஒப்பீடு செய்து இது நம்மிடத்துல இந்த கொடிய பண்பு இருக்கான்னு நினைச்சவங்க சுய மதிப்பீடு செய்வார்கள், செல்ஃப் இவாலுவேஷன் அவங்க செய்வாங்க. சரி, அல்லாஹ் தஆலா சொல்றான், முஸ்லிஹூன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, சீர்திருத்தவாதின்னு சொன்னாங்கல்ல, யார் அவங்களா, அல இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலகின் லா யஷ்உரூன், அலா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள் அன்றோ, அவர்கள் அதை உணர்வதில்லை. அப்ப அவங்க முஸ்லிஹூன் கிடையாது. அஸ்லஹ யுஸ்லிஹு, இஸ்லா என்றால் சீர்திருத்தம் செய்யுது. அவங்க முஸ்லிஹூன்கள் கிடையாது, முஃப்ஸிதூன்கள். அஃப்ஸத யுஃப்ஸிது, முஃப்ஸிதூன்கள். அவர்கள்
அவர்களை இன்னமும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவங்களை தவிர வேற யாருமே பெரிய கலகக்காரர்களே குழப்பவாதிகளே கிடையாது. வலாக்கின் லா யஷ்உரூன், ஆனா அதை அவர்கள் உணர்வதில்லை அப்படின்னு சொன்னா தெரியாம செய்யறாங்க, பச்சை புள்ள கிடையாது, அந்த உணர்வதில்லை கிடையாது. இதன் விளைவு விபரீதம், அது நரகமாக அல்லாஹ்வுடைய அதிருப்தியாக என்ன அவர்களுக்கு காத்திருக்குங்கிறத இன்னும் உணரல. அதை அவங்க போய் ஷக் சந்தேகத்துல இருக்கிறாங்க. அது உறுதியா தெரிஞ்சா எப்படி அவங்க முனாஃபிக் தானே செய்வாங்க. அப்ப அதை உணராம இருக்கிறாங்க, அதை புரியாம இருக்கிறாங்க. அந்த மறுமையை அவர்கள் கண் கொண்டும் காதிருந்தும் அதை பற்றி கேட்டு அதனுடைய அத்தாட்சிகளை பார்த்து அவர்கள் உணராத மடையர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ, அவர்களிடத்தில் இப்படியும் கூறப்பட்டால், ஆமினு, ஈமான் கொள்ளுங்கப்பா. ஏன் பொய்யா ஈமான் கொண்டதா நீங்க சொல்றீங்க? அல்லது ஈமான் கொள்ளாதவர்களாக வெளிப்படையா ஈமானை கொள்ளாமலும் சிலர் இருந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட முஷ்ரிக்கீன்களிடத்தில், வேதக்காரர்களிடத்தில், யூதர்களிடத்தில் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், பாலு தேசே, அவர்கள் கூறுகிறார்கள், அனுக்மினு, நாங்கள் ஈமான் கொள்வதா, கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்களும் ஈமான் கொள்ளணுமா? சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் நம்மளை சொல்லி காட்டுறான். இதை வைத்து சில அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய ஈமானை அளவுகோலாக அல்லாஹ் சொல்றான். இந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், பார்க்காமல் கேட்டதை வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், அதே மாதிரி ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு அளவுகோலாக முன்னுதாரணமா சஹாபாக்களை காட்டும் போது அவங்க சொல்றாங்க, அனுக்மினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்றான். சஹாபாக்கள் பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொல்றான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள், வலாக்கின் லா யஅலமூன், ஆனால் அவர்கள் அறிவதில்லை. இப்ப அறிவுகட்டத்தனமா நடக்கிறாங்கிறது அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப சொல்றான். வலாக்கின் லா யஷ்உரூன் வலாக்கின் லா யஅலமூன், சில இடங்கள்ல வலாக்கின் லா யாகிலூன், அவர்கள் புரிவதில்லை, விளங்குவதில்லை, உணர்வதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ அவர்கள் இப்படியெல்லாம் திமிரா பேசினாங்க, அங்கே ஈமான் கொள்ளணும். இன்னைக்கு நம்ம தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் கொடுங்க, ஹலால பேணுங்க, ஹராமான விஷயத்தை செய்யாதீங்க, ஹராமான விஷயத்துல நீங்க சம்பாதிக்காதீங்க, ஷரியத்தை கட்டுப்படுங்க, இந்த பாருங்க இந்த மக்கள் எல்லாம் எப்படி கட்டுப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னுதாரணத்துக்காக அல்லாஹ்வின்படி செயல்படக்கூடியவங்க சொன்னா, இந்த லூசு பசங்க மாதிரியா, இந்த மட பசங்க மாதிரி நாங்க இருக்கணுமா, இவங்க எல்லாம் ஒன்னும் விவரம் தெரியாதவங்க, உலகம் தெரியாதவங்க, பொழைக்க தெரியாதவங்க, இவங்கள மாதிரி நாங்களும் பள்ளிவாசல் உட்காரணுமா, தொழுவுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா என்பதாக இதை தவறாக, அதாவது கீழ்த்தனமாக சொல்லக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய சிலரை நம்ம பார்க்க தான் முடியும். அது இல்லைன்னு சொல்வதற்கல்ல, அல்லாஹ்வுடைய கடமையையும் பேணி, ஷரியத்தையும் பேணி, அனைத்தையும் பேணி ஒருவர் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விஷயத்தில் அல்லது மற்ற விஷயத்தில் மும்முரமாக இருந்தால் அவர் போற்றத்தக்கவர். ஆனால் ஷரியத்தை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறந்தள்ளி உலகத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் ஏமாளிகளாகவும் கையாளாதவர்களாகவும் விவரமற்றவர்களாகவும் மடையர்களாகவும் கருதக்கூடியவர்கள் என்பவர்கள் இன்னைக்கு நம்மள இருக்காங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமான, ரொம்ப கொடிய ஒரு பண்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தான் மடையர்கள், நீங்க எப்படிப்பட்ட மடமைத்தனத்துல இருக்கீங்க, இப்ப நீங்க உணராம இருக்கிறீங்க, வெளுக்கும் போது தெரியும், உங்களுக்கு புரியும் போது புரியும் என்பதா அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது உயிர் பிரியும் தருணமாக இருக்கலாம், மஹ்ஷர் மைதானத்துடைய தருணமாக இருக்கலாம். ஆக முனாஃபிகீன்களிடத்தில், முஷ்ரிக்கீன்களிடத்தில், இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் இருந்த பண்பு நல்லவர்களை காண்பித்து அடையாளமாக சொல்லி, இந்த மாதிரி நீனு நல்லவனா இரு அப்படின்னு சொன்னா அவர்களை மடையர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்க தான் மடையர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த நாள் அது கடைசி பாயிண்ட் வந்துட்டோம். அவங்களுடைய இரட்டை முக வேடம், முனாஃபிகீன்கள் எப்படி ரெண்டு மாதிரியும் பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வசனத்துல சொல்லப்படுது. وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. இன்னும் இந்த போலி விசுவாசிகள், உண்மை விசுவாசிகள் இல்ல, போலி விசுவாசிகள் தான் பிராக்கெட்ல கொடுத்துரும். இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டோரை சந்திக்கும் போது, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்களும் முஸ்லிம்கள் தான், we are also Muslims, கை கொடுங்க என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களிடத்தில் தனிக்கும் போது, அவர்களை தனிமையில் சந்திக்கும் பொழுது,
நிச்சயமா நாங்க உங்களோட தான் இருக்கோம், நம்மளாம் உங்க ஆளுங்க தான், சும்மா சும்மா ஒரு இதுக்காக போய் நடிக்கிறதுக்காக உங்கள்ட்ட போனோம். நிச்சயமா நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறோம், அவர்கள் என்ன முஸ்லீம்களை பரிகாசம் செய்யறவங்களா தான் இருக்கிறோம். போய் சும்மா நாங்க அவங்கள்ட்ட போய் உட்கார்றது பேசுறது அவங்களை பத்தி நான் செய்தியை கேட்டுட்டு வந்து உங்கள்ட்ட சொல்றதுக்காகத்தான் நாங்க அவங்கள்ட்ட போய் இருக்கிறோமே தவிர நாங்களாம் உங்க ஆளுங்க தான், மூஞ்ச பார்த்த தெரியல, நாங்களாம் நயவஞ்சகர்கள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர்கள் சொல்லி காட்டுவதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எடுத்து சொல்றான். அப்போ இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாஷாஅல்லாஹ், அந்த பிராக்கெட்ல தலைவர்களாக அப்படின்னு நீங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன விளக்கம் அது. நீங்க பார்க்கலாம் தஃசீர்ல. அந்த ஷயாத்தீனிஹிம் ஷைத்தானின் இடத்தில் போனா அப்படின்னா எந்த ஷைத்தான்? ஜின் இனத்தை சார்ந்த அந்த ஷைத்தானா அப்படின்னா இல்ல, மனித ஷைத்தான்கள். அந்த மனித ஷைத்தான்கள் யார்? இலா அஸ்ஹாபிஹிம் இலா ரூஸில் குஃபார், அந்த காஃபிர்களின் தலைவர்களாக இருந்தார்கள் அல்லவா, காஃபிர்களில் தலைவர்களாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது பகிரங்கமான முஷ்ரிக்கீன்கள், குஃபார், இறை நிராகரிப்பாளர்கள் என்று அறியப்பட்டவர்களை எல்லாம் இந்த முனாஃபிகீன்கள் போய் பார்க்கும்போது, என்னடா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா நீங்களும் அப்படின்னு அவங்க பார்த்து கேட்கக்கூடிய நிலைமையில, நாங்களாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா, சும்மா அந்த ஆளுங்களை கிண்டல் பண்றதுக்காக போய் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல இவங்க சொல்றாங்க. அது உண்மையுமே, இது உண்மை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா இதை மறுக்கவில்லை. இதுதான் அவங்களுடைய உண்மை முகம், இதுதான் அவங்களுடைய உண்மை வேடம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நினைவு கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் துஆ செஞ்சாங்க. முஸ்னத் அஹ்மதில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்தின் பின்னணியில் அந்த ஹதீஸை குறிப்பிட்டு அந்த துஆவை சொல்லுவாங்க. நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின், நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் ஜின்னி வல் இன்ஸ், மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு துஆ செய்யறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நஊது பில்லாஹ், அல்லாஹ் இடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம், மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி, மனிதர்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை விட்டும் ஜின்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க. ஃபகுல்து, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அபூதர் ஆகிய நான் கேட்டேன், அதாவது மனிதர்கள்லயும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்களா? அதாவது எப்படி கேட்டாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் வலி அலில் இன்சி ஷயாத்தீன், அலில் இன்சி ஷயாத்தீன், மனிதர்கள்ல கூட ஷைத்தான்கள் இருக்காங்கன்னா, ஷைத்தான் என்பது ஜின் இனத்தை சார்ந்தவர்கள். அது குர்ஆனே சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லுது. அதாவது ஷைத்தான் என்பவன், இப்லீஸ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா செய்ய மறுத்தான் அல்லவா, அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு விவரத்துக்காக மட்டும் சொல்றேன். அப்ப கான மினல் ஜின்னி இல்லா இப்லீஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா வானவர்களும் சஜதா செஞ்சாங்க இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னை சார்ந்தவன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஷைத்தானோட இனம் என்பது ஜின் இனம். அதை பற்றியான வசனங்கள் வரும்போது நம்ம பார்ப்போம். இனிமே கூட ஒரு சில பக்கத்துக்கு அப்புறம் அது வரதான் போகுது. அடுத்த பக்கம் அதுக்கு அடுத்த பக்கத்துக்குள்ளே அந்த சம்பவம்லாம் வரதான் போகுது. அப்பவுமே அதை பத்தி நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். எனிவே இது அறியப்பட்ட ஒரு விஷயம், ஷைத்தான்கள் ஜின் இனத்தை சார்ந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க, மனித ஜின் அதாவது மனித ஷைத்தான் ஜின் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நஅம், ஆமா மனிதர்களையும் ஷைத்தான் இருக்காங்க. அப்ப இவங்களாம் ஷைத்தான்கள் அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துறான்ல. இங்க அல்லாஹ் தஆலா ஷைத்தான்னு சொல்றது இப்லீஸ சொல்லல. இப்லீஸ் இந்த இடத்துல கோபப்படவே தேவையில்லை. ஏன்னா இப்லீஸே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்ல, மனித ஷைத்தான்களை சொல்றான். ஷைத்தான் உருவாக்கிய மனித ஷைத்தான்களுக்கு நடமாடும், இவங்களாம் மொபைல் ஷைத்தான்ஸ், நடமாடக்கூடிய ஷைத்தான்கள். அபு ஜஹல் போன்ற, அபு லஹப் போன்ற, உத்பா போன்ற மனித ஷைத்தான்கள், இவர்களை தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான். அவங்கள்ட்ட போய் தனிமையில் அவங்கள ஹலா யஹுல் என்ற சமயம் தனிமையில் சந்தித்தல், பகிரங்கமாக இல்லை. இது சஹாபாக்களுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப தனிமையில சீக்கிரட்டா ரகசியமா சந்திக்கும் போது நாங்க உங்களோட தான் இருக்கணும், அவங்க கிட்ட கை கொடுத்துக்கிறாங்க. இப்ப அங்க போனீங்க, அங்கே சும்மா நாங்க அவங்கள்ட்ட போய் நடிக்கிறதுக்காக போனோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்ப இது வெளியே தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? அல்லாஹ் தெரியப்படுத்துறான். சூரா பக்ரா என்ற வசனத்தில் இதை இறக்கி இஸ்லாமியர்களுக்கு இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துகிறான். ஓகேயா? இந்த துஆவை திரும்ப நான் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டு மனப்பாடம் பண்ண போறீங்க. கூட சேர்ந்து சொல்லுங்க. நஊது பில்லாஹி, சொல்லுங்க. நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி. நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி. அல்லாஹ்விடத்தில் மனித ஷைத்தான்கள் மற்றும் ஜின் ஷைத்தான்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? மனப்பாடம் செஞ்சு இது எப்போ நானும் ஓதலாம். இது எப்போ ஓதணும், எத்தனை தடவை ஓதணும், எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படிலாம் கேட்கறதுலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக ஷைத்தானுடைய சீண்டல்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, மனித ஷைத்தான்கள் நம்மளை யாரும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு அற்புதமான துஆவையும் அல்லாஹ்வுடைய கிருபையில் சூரா பக்ராவுடைய தஃசீர்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். இறுதியான வசனம் இந்த பக்கத்தில்,
அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ் இவர்களை பரிகாசம் செய்கிறான். இவங்க ஒண்ணுக்கு கூட அல்லாஹ் வந்து விட மாட்டான் பாருங்களேன். அவங்க வந்து சஹாபாக்களை முட்டாள்னு சொல்லும்போது இவன் தான் முட்டாள். நாங்களாம் வந்து முஸ்லிஹீன்கள், நாங்களாம் வந்து சீர்திருத்தம். யார் நீ முஸ்லிஹீன்? நீங்க முஃப்ஸிதீன்கள் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். அதே மாதிரி சஹாபாக்களை பரிகாசம் செய்யறதுக்காக தான் நாங்க போகணும்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ என்ன கிண்டல் பண்றது? அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், இவர்களை அல்லாஹ் பரிகாசம் செய்கிறான். வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், இவர்களுடைய இந்த வழிகேட்டிலேயே கபோதிகளாக திட்டளியும்படி அவன் அல்லாஹ் தஆலா விட்டு விடுகிறான். அப்போ இந்த வழிகேட்டில், துகியான் என்று சொன்னால் வரம்பு மீறுதல், வழிகேடு. இந்த வழிகேட்டில் அல்லாஹ் அவர்களை நீடிக்க செய்கிறான், இன்னும் அப்படியே விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா பரிகாசம் செய்கிறான்னா அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து பரிகாசம் செஞ்சானா? இல்ல. அந்த நிலை ஏற்படும். இவர்களை பார்த்து மக்கள் சிரிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். இப்ப இவங்க வந்து சஹாபாக்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சில நேரங்கள்ல அவர்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறதும் உண்டு, அப்படி நேரடியாக நடந்ததும் உண்டு. அல்லது அவங்களை பத்தி பின்னாடி பேசி இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிலாம் வந்து உயிரை கொடுக்குறாங்க இந்த முகமதுக்காக, அவருடைய எச்சலாம் வந்து கையால வந்து பிடிக்கிறாங்க, அவருடைய ஒது செய்யக்கூடிய தண்ணீர் எல்லாம் கையில ஏந்துறாங்க, இப்படி இதெல்லாம் கிண்டல் பண்றாங்க. அவங்க பின்னாடியே போறாங்க, அவங்களுக்காகவே உசுறு கொடுக்கறது நிக்கிறாங்க, எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க சம்பாதிக்கிற விஷயத்துலயும் மற்றதுல முக்கியத்துவம் கொடுக்கறதுல ஏழ்மையில் இருக்கிறாங்க. போதுமான உடை இல்லை, போதுமான ஆடை இல்லை, போதுமான உணவு இல்லை, போதுமான வசதி இல்லை. இது எல்லாம் உங்களுக்கு நீங்க கிண்டல் பண்றதுக்கானதான் இருக்குது. அப்ப அதை வச்சு நேருக்கு நேரா சில சந்தர்ப்பங்களை கிண்டல் பண்றது உண்டு, அவங்களுக்கு பின்னாடி இருந்து சிரிக்கிறது உண்டு. இந்த மாதிரியான காஃபிர்களிடத்தில், இறை நிராகரிப்பாளர்களிடத்தில், விரோதிகளிடத்துல போகும்போது அவங்களை பத்தி பின்னாடி பேசி சிரிச்சு கிண்டல் பண்றதுலாம் உண்டு. இல்ல, இதை விட்டுட்டு போயிடும் நினைக்கிறியா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், இவர்களே அல்லாஹ் தஆலா பரிகாசம் செய்கிறான். இவர்களை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமை எப்படி ஏற்படும் என்று சொன்னால், நாம் சூரா முத்தஃபிஃபினில் பார்ப்பதை போன்று மறுமை நாளையிலே فَالْيَوْمَ الَّذِينَ آمَنُوا مِنَ الْكُفَّارِ يَضْحَكُونَ, இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து மூமின்கள் சிரிப்பார்கள். எங்களை பார்த்து பரிகாசம் செஞ்சீங்களே, எங்களை கிறுக்கர்கள் என்றும், மடையர்கள் என்றும், பிழைக்க தெரியாதவர்கள் என்றும், பைத்தியக்காரர்கள் என்றும், வேலைக்கு ஆகாதவன்னு சொல்லி நீங்க உலகத்துல எங்களோட தொழுகையை நீங்க பரிகாசம் செஞ்சீங்க, எங்களுடைய ஈமான பரிகாசம் செஞ்சீங்க, எங்களுடைய அமல்களை பரிகாசம் செஞ்சீங்களே, இப்போ உங்கள் நிலைமை என்ன என்று அல்லாஹ் சஹாபாக்களை, ஈமானிய மனிதர்களை, மூமின்களை, இப்படிப்பட்ட கொடிய இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து சிரிக்க வைப்பான். இன்றைய தினம் சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அலல் அராகி யன்துரூன், அவர்கள் உயர்ந்த கட்டில்கள் மீது இருந்து சொர்க்கத்தின் காட்சிகளை கண்டு கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளருடைய அவல நிலையை பார்த்து இவர்கள் சிரிப்பார்கள். அப்படி எல்லாம் சிரிக்க வைப்பான். உலகத்துல இவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்கல்ல, இப்ப நீங்க சிரிங்க, இதுதான் உண்மையிலேயே சிரிக்கப்படக்கூடிய நிலைமை என்று அல்லாஹ் தஆலா அப்படி நிலைமைக்கு அவர்களை ஆளாக்குவான் என்பதும் குரானிலேயே கூட சொல்லப்படுகிறது. திருமந்த வசனத்தினுடைய பொருளை பாருங்க. அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், இவர்களை கொண்டு அல்லாஹ் பரிகாசம் செய்கிறான். வ யமுத்தும், மத் யமுதுனா நீடிக்க செய்தல், இவர்களை அப்படியே விட்டு விடுகிறான். ஃபீ துக்யானிஹிம், அவர்களுடைய வழிகேட்டில், அவர்களுடைய அத்துமீறலில், அவர்களுடைய எல்லை மீறலான இப்படிப்பட்ட விஷயத்தில் யஅமஹூன், உழன்று கொண்டிருப்பவர்களாக, தட்டெளிப்பவர்களாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா என்று சொன்னால் அவருடைய நோயை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறான். அப்போ ஒன்னு இருக்கு வந்துட்டு அல்லாஹ் தஆலா நீ போறன்னா விட்டுற மாதிரி. ஓகேயா? உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அல்லது ஒரு விவரம் உள்ள ஒரு பிள்ளைக்கு நம்ம சொல்லுவோம், இதை செய்யாத, அது நெருப்பு போகாத, கிட்ட போகாத, சுற்றும், அது கரண்ட் கிட்ட போகாத, இல்ல அது வந்து நம்மளுக்கு ஆபத்து, அதை நெருங்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். சொன்னதுக்கு அப்புறமும் கேட்காம அவங்க போயிட்டே தான் என்ன சொல்லுவோம், போ, நல்லா போ, பார்த்துட்டு தான் இருக்கேன், போ, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நான் வரமாட்டேனே, நான் பிடிக்க மாட்டேனே, நான் தூக்க மாட்டேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். நேர்வழி கொடுக்கப்பட்டது, நேர்வழி காண்பிக்கப்பட்டது, சத்தியத்திற்கான பாதைகள் அவர்களுக்கு முன்பாக விசாலப்படுத்தப்பட்டது. அப்படி இருந்து வழிகேட்டை கையில் எடுத்தார்கள், இறை நிராகரிப்பை அவர்கள் தேர்வு செய்தார்கள், இரட்டை வேடம் போட்டார்கள். அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? அதிலே போ, விட்டுட்டேன், வயமுதும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால இது வந்து அல்லாஹ் அவங்களை அப்படியே அதுல வந்து அல்லாஹ்வா அவங்களை அதுல செலுத்தினா என்பதாக ஒரு தவறான கருத்து இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் விருப்பத்தின்படி அல்லாஹ் தஆலா விட்டு விட்டான். நீங்க திருந்தாம போவீங்கன்னா போங்க, அதனுடைய முடிவு என்னங்கிறத நீங்களே பார்த்துக்கிறங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கக்கூடியதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த கருத்து. அல்ஹம்துலில்லாஹ், 4 செய்திகளை 4 பாயிண்டர்களாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த பக்கத்துல நம்ம பார்த்தோம். முதல் செய்தி, இறை நிராகரிப்பாளர்களுக்கு நேர்வழி இல்லை. அதே போன்று முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை. 3வது,
அவர்கள் குழப்பவாதிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் விளைவிக்கக்கூடிய குழப்பத்தை பற்றி பார்த்தோம். நான்காவதாக இரட்டை வேடம் போடக்கூடிய அந்த அவர்களுடைய வேஷத்தை பற்றி பார்த்தோம். ஆக முழுக்க இறை நிராகரிப்பாளர்கள் முனாஃபிகீன்களை பற்றியான ஒரு தோல் உரிப்பான ஒரு பக்கமாகத்தான் இந்த பக்கம் நமக்கு சில செய்திகளை 10 வசனத்தின் வாயிலாக தந்திருக்கிறது. இதை நாம் நல்ல முறையில் புரிந்து இந்த பண்புகள் ஒரு அறவே நம்மிடத்தில் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோம். இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்ட அந்த துவாவையும் வாழ்நாள் முழுக்க மறக்காம கடைபிடிப்போம். அந்த துவா என்ன? நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின். இந்த துவாவை வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கேள்விகள் இருக்கா? உங்கள் கொஸ்டின்ஸ் தான் படிக்கிறேன். ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, ப்ளீஸ் டெல் வேர்ட் டு வேர்ட் மீனிங் நாட் கிராமட்டிக்கல். சரி, ஓகே. கிராமட்டிக்கல் நம்ம வியாழக்கிழமை பார்க்குறோம். வேர்ட் டு வேர்ட் மீனிங்கை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வகுப்பில் இருந்தும் நான் அதை இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன் தான் நினைக்கிறேன். சில இடங்களில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம குறிப்பிடுவோம். ஓகே. துவா, அந்த துவா திரும்ப ஒரு வாட்டி சொல்றீங்களா? நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின். நஊது பில்லா எல்லாருக்குமே சொல்ல தெரியும். நஊது பில்லா மின் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல வந்து நம்ம அதுல இருக்கிற எல்லா வார்த்தையில வந்துருது. ஒரு 2 வார்த்தை மட்டும் தான் மாற்றம். நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின். நஊது பில்லானா அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மின் விட்டும், ஷயாத்தீனில் இன்ஸ் மனித ஷைத்தான்கள், வல் ஜின் ஜின் ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மனப்பாடம் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? ஓகே. இந்த ஈஸி குரான் கோர்ஸ் பற்றியானது டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதை திரும்ப ரிமைண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சொன்ன மாதிரி அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஈஸி குரான் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டாலே அது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வரும். இங்கிலீஷ் புரிகிறவங்க அதை ஈஸியாக அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். துவா வந்து சாட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்களா? துவா வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒன்று டெஸ்கிரிப்ஷனில் இன்ஷால்லா கொடுக்கலான்னு இருக்கோம். ஒன்று டெஸ்கிரிப்ஷனில் இன்ஷால்லா முக்கியமான துவாக்களோ மனப்பாடம் செய்ய தேவையான வார்த்தைகளோ வரிகளோ வந்துச்சுன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லைனா குரூப்பில் இன்ஷால்லா டெக்ஸ்ட்டாக கொடுப்போம். கவலைப்படாதீங்க. அதை பற்றி ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இட் வில் பி சென்ட் டு யூ, ஷேர்ட் வித் யூ இன்ஷா அல்லாஹ். வாய்ஸ்லாம் கிளியராக தானே இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் கிளியரா இருக்கு. யூடியூப்ல வந்து அந்த 4 பாயிண்டர்ஸ் திருப்பி கேட்டிருக்காங்க. எக்ஸாம் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எந்த எக்ஸாம் பத்தி நம்ம சொல்லவே இல்லையே. உங்களுக்கு குவிசஸ் மாதிரி சில கேள்விகள் தயார் செய்து, இப்போ நீங்க தஃப்சீர் கேட்டீங்க, இன்னைக்கு கேட்டீங்க, புதன்கிழமை திங்கக்கிழமை போன வாரம் கேட்டோம். சூரத்துல் ஃபாத்தியா பக்கராவுடைய இப்போ 15 வசனங்கள் முடிச்சிட்டோம். இதுல உதாரணத்துக்கு எந்த கோத்திரத்தை சார்ந்தவன், எத்தனை கோத்திரத்தார்கள் இருந்தாங்க, அந்த மாதிரி முனாஃபிகின் அடையாளங்களாக எத்தனை சொல்லப்படும். இந்த மாதிரி நீங்க வீடியோல இன்னைக்கு நீங்க லைவ்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ என்ன அது எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்போம். நீங்க நல்லா குறிப்பு எடுத்திருந்தீங்க, நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. பனு கைனுகா, இல்ல பனு நதீர், இல்ல பனு என்ன சொல்றது குறையுதா, இந்த மாதிரி நீங்க டைப் பண்ற மாதிரி வரும். அதுதான் ஸ்லோ விஷயத்துல தான் ஆல்ரெடி சொன்னமே. நானும் ட்ரை பண்ணி ஸ்லோவா சொல்லணுங்கிற முயற்சியில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நீங்க இன்கேஸ் கொஞ்சம் ஏதாவது சில இடங்கள்ல உங்களுக்கு புரியாம இருந்தா நீங்க திரும்பி கேட்டுக்கலாம். இன்னொரு யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை பத்தி நானும் பல மாணவர்களிடத்தில் என்னுடைய பயானா இருக்கட்டும், என்னுடைய செஷன்ஸா இருக்கட்டும், என்னுடைய கிளாஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் அனலைஸ் பண்ணி கேட்ட வரைக்கும் கவனமா நாங்க கேட்டுட்டே இருந்தா எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க கவனத்தை விட்டுட்டோம்னா புரிய மாட்டேதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒரு யதார்த்தம். நீங்க வந்து கொஞ்சம் கேஷுவலா, ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் கேஷுவலா மற்றதையும் செஞ்சுட்டு கேட்பீங்க.
அப்போ சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு பொறுமையா சொல்லிட்டு இருந்தா இவங்க இதுதான் சொல்ல வர்றாங்கிற அளவுக்கு சில நேரத்துல நம்ம ஸ்லோவா சொல்லும் போது உங்களுக்கு இருக்கும். அதனால மத்ததை நீங்க கவனிச்சுட்டு கேட்பீங்க. ஆனா என்னுடைய செஷனை பொறுத்த வரைக்கும் நான் மிகைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லல, ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. என்னுடைய கிளாஸா இருக்கட்டும், பயானா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் பாதி கவனத்திலேயோ இடையில கொஞ்சம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா உங்களுக்கு நல்லாவே மிஸ் ஆயிடும். ஃபுல் ஃபோக்கஸ்டா டெடிகேட்டடா நீங்க கேளுங்க. அப்படி ஒன்றும் உங்களுக்கு புரியாத அளவுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போகாது இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறது தான் நான் பலரிடம் இருந்து பல ஆண்டுகளாக நானும் கேட்டுக்கொண்ட ஒரு ஃபீட்பேக் தான் இது. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அறவே புரியாத மாதிரி உளறி நம்ம வந்து வேகமா சொல்லணும்னு சொல்லி. பட் இது இந்த ஃபீட்பேக் எனக்கு எல்லா இடத்துலயுமே வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா புரியலாம், கான்சன்ட்ரேஷன் விடாம. இதுல இன்னொரு அடிஷனல் பிளஸ் பாயிண்ட்னா உங்களுக்கு வீடியோ இருக்கு, அதை தாண்டி உங்களுக்கு வீடியோவும் இருக்கு. லாக் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹெட் ஆஃப் முனாஃபிக் நேம் அப்துல்லா பின் உபை பின் சலூல். அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்பது முனாஃபிக்கின் தலைவனுடைய பெயர். என்ன அப்துல்லான்னு பேர் வந்திருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா என்ற பெயரை அரபியர்கள் வச்சாங்க. அல்லாஹ் மீது ஒரு பொதுவான நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தனால ரசூலோட அத்தா பேர் அப்துல்லா தான். முனாஃபிக்கின் தலைவன் பேரு அப்துல்லா தான். அவனுடைய அத்தா பேர் உபை, அவருடைய அத்தா பேர் சலூல். அதனால்தான் இவன் பேரை சொல்லும் போது வெறும் அப்துல்லான்னு சொல்ல மாட்டோம், அப்துல்லா பின் உபை பின் சலூல்னே சொல்லுவோம். ஏன்னா மத்த அப்துல்லான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரியா? Characteristics of Hippocrates, please repeat. You can see the repeat in video. ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு சொல்றேன். பேசினா போய் பேசுவாங்க, வாக்குறுதி கொடுத்தா மீறுவாங்க, அதே மாதிரி அமானிதமாக ஒப்படைத்தால் அதை பேணி பாதுகாக்க மாட்டார்கள். அமானிதமாக ஒப்படைக்கிறது அப்படின்னா பொருளை கொடுத்து வச்சுக்கிறது, காசு கொடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை. ஒரு செய்தியை சொல்றீங்க அமானிதமா, அந்த மாதிரி எல்லாமே நம்பிக்கையை காப்பாத்துறது, அது காப்பாத்துறது எல்லாம் முனாஃபிக் தனம். இன்னும் டீட்டெயில் எடுக்க மாட்டீங்களா, 3/4 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க வர்றீங்களோ? ஓரளவுக்கு திகட்டாத மாதிரி இருந்தா அது நம்மளுக்கு எல்லாருக்குமே பொருத்தமானதா இருக்கும். ரொம்ப சுருக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீளமா இருந்தா நம்ம ஆன்லைன்ல உட்கார்ந்து நம்ம கேட்கறதுங்கிறது எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும் அது பொருந்தாது. அதனால இது ஒரு மிதமானது. இந்த ஒரு 3/4 மணி நேரத்துல ஒரு பக்கத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது. இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான வசனங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணுங்கிறது இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடுதலா கூட நேரம் எடுத்துக்குவோம். சரி, துவா பிளஸ் மீனிங் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். பேக் பைட்டிங் கன்சிடர்ட் ஹைப்போக்ரசி அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதாவது புறம் பேசுதல் என்பதை தனிப்பட்ட முறையில முனாஃபிக்கின்களின் பண்புகளாக சொல்லப்பட்டதா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நினைவுல இல்லை. அது ஒரு தீய குணம். அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக கண்டிக்கக்கூடிய சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் யாரும் யாரை பற்றியும் பின்னாடி பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அது மூமின்கள் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பல்ல. ப்ளீஸ் டெல் வேர்ட்ஸ் கிராமட்டிக்கல் ஸ்டேட் as well. அதுக்கு தான் நாளை மறுநாள் கிளாஸ் இருக்கு இன்ஷா அல்லாஹ். வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கு, தவறாம அட்டன் பண்ணிருங்க. கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பக்கா பார்த்துருவோம். ப்ளீஸ் ரிப்பீட் த துவா அகெயின். நஊது பில்லாஹி மின் ஷயாத்தீனில் இன்சி வல் ஜின்னி. பிடிஎஃப் எப்போ கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்? பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். அந்த பிடிஎஃப்ல வாய்ப்பு இருந்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த துவா ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி, அது நம்மளுக்கு சுலபமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணி கூட இன்ஷா அல்லாஹ் அனுப்புவோம். இல்லைனா உங்களுக்கு பிடிஎஃப் இந்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பப்படும், அதில் சந்தேகம் இல்லை இன்ஷா அல்லாஹ். Was the surah which says about Muslim will laugh at munafiqin yawmul qiyamah? அதான் சொன்னேன், சூரத்துல் முத்தஃபிஃபீன் 83வது சூரா. அதனுடைய ஃபினிஷிங்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 பக்கம் இருக்கும். அதனுடைய கடைசியில பாருங்க, ஃபல் யௌமல் லதீன ஆமனு மினல் குஃபாரி யத்ஹகூன் அலல் அராகி யன்துரூன் ஹல் சுவிபல் குஃபார் மா கான யஃஅலூன் சொல்லி சூரா முடிஞ்சிடும். 83வது சூராவுடைய லாஸ்ட் 3 வசனங்கள்ல பாருங்க. ஹோம்ஒர்க் இருக்கா? ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது இதனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் சரியான முறையில் புரிந்து குறிப்பெடுப்பது இன்ஷா அல்லாஹ். இது உங்களுடைய வீட்டு பாடம், சரிங்களா? அதே மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன அமல் செய்யணும்னு நம்ம சொன்னோமோ அது ஒவ்வொரு வருஷத்துலேருந்து நீங்க ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். நான் எனக்கு இதுல இந்த செய்தி, எனக்கு இதுல இந்த அறிவுரை, என்னிடத்துல இந்த பண்பை நான் கொண்டு வர மாட்டேன். நல்ல பண்புகளை பத்தி பேசும்போது என்னிடத்துல இந்த பண்பை நான் இனிமே கொண்டு வர போறேன்னு எழுதிக்கிறீங்க. ஒரு தீய பண்பை பத்தி பேசும்போது இந்த பண்பு என்னிடத்துல அறவே இல்லாம நான் பாதுகாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறீங்க.
இதை வந்து இன்ஷா அல்லாஹ் ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணுனா இது வந்து நமக்கு ரொம்ப நலனானதாக இருக்கும். நம்மளை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பிடிஎஃப் மாதிரி உங்க நோட்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. நோட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கிளாஸ்லயுமே டீச்சருடைய அது அகாடமிக்கல் சப்ஜெக்ட் ஆகும் உங்க நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் வாங்க முடியாது. சரிங்களா? நோட்ஸ் அப்படிங்கிறது நான் பல இடத்துல பார்த்து, பல இடத்துல படிச்சு, பல இடத்துல கேட்டு, அது 99% அரபிக் நோட்ஸ் தான் நான் வச்சிருப்பேன். சரிங்களா? அதனால சரி எனக்கு அரபி புரியும் அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கூட அது வந்து டீச்சர்ஸ்க்காக உள்ளது. அந்த நோட்ஸை தான் உங்களுக்கு ஃபுல்லா மூச்சை போட்டு விளக்கி வீடியோல பேசி வெளியிட்டாச்சு. அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும்? அதை எழுதி வச்சுக்கிறதா நீங்க பயன்படுத்துறது தான் பொருத்தமானது. அதுவே நியாயமானது. கொஸ்டின் கேட்கும்போது சாட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க ப்ளீஸ். சாட் ஆப்ஷன் எனேபிள் இல்லையோ செக் பண்ண சொல்லுவோம். அப்புறம் டைம் என்ன? டைம் முடிய போது. யூடியூப்ல எதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருந்தால் எடுத்து கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. 3 கோத்திரங்களை பத்தி சொன்னீங்களே அதை ரிப்பீட் பண்ணுங்க. இதை சொன்னீங்களே அதை ரிப்பீட் பண்ணுங்க. அதான் வீடியோல இருக்கே உங்களுக்கு. 100 தடவை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. எனக்கு நான் சடைக்கவே மாட்டேன். 1000 வாட்டி ரிப்பீட் பண்ணி கேளுங்க. சடைக்காம உங்களுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். பனு கைனுகா, பனு நுதைர், பனு குரைதா, இதான் 3 கோத்திரத்துடைய பேர். 2 வம்சாவளின்னு சொன்னது வந்து ஹஸ்ரஜ், அவுஸ். இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவன் ஹஸ்ரஜை சார்ந்தவன். அரபிக் கிராமர் ஸ்டார்டிங்ல இருந்து வேற ஏதாச்சும் கிளாஸை டீச் பண்ணுவீங்களா உஸ்தாத்? அரபிக் கிராமர் டீச் பண்றதுக்கு தனி டியூஷன் கேட்குறீங்க. இதுதான் இந்த நம்மளுடைய குரான் பக்கத்துக்கானது மட்டும்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை டீச் பண்ண நம்மளுடைய பிளான். அரபிக் கிராமர் ஸ்டார்டிங் அரபிக் கிராமர் தான் கேட்குறாங்க இங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த இது கொஞ்சம் நல்லா புரியலன்னு ஃபீல் பண்றவங்க, இதை பத்தி நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். சரி இப்பயே சொல்றேன். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ஸ்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ண சிலர் வந்து அந்த அளவுக்கு புரியல அப்படின்னா ஃபீல் பண்ணவங்கலாம் சொன்னாங்க. நீங்க வந்து முப்ததா கபர் சொன்னது, முதாஃப் முதாஃபிலே சொன்னது, ஜார் மஜ்ரூர் சொன்னது, சிஃபாத் சொன்னது, இது மஃபூலா இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் புரியல, அல்லது இதை கொஞ்சம் பேசிக்லேருந்து நல்லா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணலாம். இப்போ நீங்களும் கேட்டீங்கல்ல, நம்ம கிட்ட இப்போ இது வந்து ஃபுல் குரான் கோர்ஸ். நம்ம கிட்ட பேசிக் கோர்ஸ் இருக்கு. கோர்ஸ் 1, 2, 3, 4, 5 பேசிக்லேருந்து ஒரு 5 கோர்சஸ் இருக்கு. அதுலேயும் இந்த ஒரு ஜூஸ் தான் நம்ம நடத்துறோம். இதை ஒரு ஜூஸை நடத்திட்டு 50-50 அப்படியே கிராமர் சேர்த்து நடத்திட்டே வர்றோம். இதை விட அதிகமான கிராமர் அதில் வரும். கிராமரா வந்து ரூல்ஸையுமே சொல்லி கொடுப்போம், கான்வர்சேஷன்ஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க. இதே அட்மினுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இதனுடைய பேசிக் கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ரெக்கார்டிங் கொடுப்பாங்க, அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நீங்க கிராமரை தர்த்தீபா பேசிக்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு பேசிக்ல இருந்து வேணும் அப்படின்னு சொன்னா, மற்றபடி பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு நீங்க டைரக்டா அந்த தேர்ஸ்டே கோர்ஸே போதும். இதுதான் ஆரம்பத்துல ப்ரொமோஷன் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பேசிக் தெரிஞ்சவங்க, ஆலிம்களா இருப்பவங்க, முபல்லிகா இருக்கவங்க, பிஏ எம்ஏ படிச்சவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது 100% ஓகேயா இருக்கும். இல்லாதவங்க முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கா எனக்கு தேவை, அல்லது நான் படிச்சிருக்கேன் முன்னாடி ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு உள்வாங்கிக்க முடியலனாலும் நீங்களும் பேசிக் கோர்ஸை வந்து நீங்க மீன்வைல் பேரலல் அதையும் லேர்ன் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஈஸி குரான் ஆப் லிங்க்ஸ் சொல்லிட்டேன். இரட்டை வேடம் எப்படி போடுறாங்கன்னா பிசிக்கலா வேஷம் போட்டு போறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. முஸ்லீம்கள்ட்ட வந்து நல்லவங்க மாதிரி முஸ்லீம் மாதிரி பேசுறது, காஃபிர்கள்ட்ட போய் நாங்க காஃபியர் தான் பேசுறது. அதான் 2 ஃபேஸஸ். சரி, யூடியூப்ல எது கொஸ்டின்ஸ் இருக்கா? ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பிரதர். அல்பக்கரா கம்ப்ளீட் பண்ண 200 லாஸ்ட் 2 ஆயத்து மட்டும் ஓதுனா போதுமான்னு கேட்குறாங்க. அது ஓதுனா அதுக்கு நிறைய நன்மைகள் பலன்கள் இருக்கு. ஆனால் அது 2 ஓதுனா சூரத்துல் பக்கரா முழுக்க ஓதியதை போன்றலாம் ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. அதுக்கு தனி நன்மை இருக்கு, நிறைய நன்மை இருக்கு. தஹஜ்ஜுத் தொழுகை நன்மை கிடைக்குன்னு கூட அதனுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸை. வாட் கைண்ட் ஆஃப் கரப்ஷன் இஸ் மென்ஷன்டு? புரியல, எந்த கரப்ஷன்? வேற யூடியூப்ல கொஸ்டின்ஸ் இருக்கா? வாலண்டியர் இருக்கீங்களா? இல்ல, ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பிரதர். ஓகே. ஓ, எனக்கு சவுண்ட் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்.
எனக்கு இதுல சவுண்ட் கம்மியா இருக்கு. கொஸ்டின் ரிப்பீட்டடா தான் இருக்குங்க பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நீங்க இப்ப ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, சோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்து கவனிக்கிற மாதிரி ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க. கிட்டத்தட்ட எல்லாருடைய சிந்தனை கேள்வியும் ஒன்றா தான் இருக்க போகுது. இதை தாண்டி யாராவது யூடியூப்ல கேட்டவங்க கேள்வி கேட்டிருந்தா அதை நம்ம பரிசீலனை பண்ணி கண்டிப்பா ரிப்ளை பண்ண தான் போறோம். சரி, ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களை மனதில் பதிய வைத்து வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிஃபாக் தனம் நமக்குள்ள வராம நம் மவுத்து வரைக்கும் ஈமானிய அந்த பண்புகளோடு மட்டும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த செஷன் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொள்ளாத மக்களிடத்துல நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். யாராவது கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பார்க்காம இருக்காங்க, நம்மளை ஆர்வப்படுத்துங்க. ஆரம்பத்தில இருந்தே நம்ம என்ன செய்யணும், விடாம பார்த்துட்டு போனாதான் அது ஒரு நல்ல தொடர்ச்சியாக இருக்கும், அது நம்மளுக்கு வெற்றியாகவும் இருக்கும். அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.